நளினி தனது முதல் திருமுறையாக ஒரு வேலைக்குச் சேரும் நாளில் அலுவலகம் நோக்கி வருவதை உற்சாகத்தோடும் பதட்டத்தோடும் உணர்ந்தாள். இந்த வேலை அவளின் முதல் வேலை என்பதால் தனது திறமையை நிரூபிக்க ஆவலுடன் இருந்தாள். முதல் வாரம் அவளுக்கு பயிற்சிக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. பயிற்சியை முடித்து தேர்ச்சி பெறும்போது மட்டுமே வேலை நிரந்தரமாக அமைவது. அந்த நபர்கள் அனைவரும் தனியாகவே தங்களின் பயிற்சியில் கவனம் செலுத்தினார்கள். நளினியும் அவற்றில் ஒன்றாய் இணைந்து தன்னுடைய பணியில் முழு கவனத்தையும் செலுத்தினாள். தனியாக இருந்த போதும் எந்தத் தவறும் செய்யாமல் தன்னுடைய திறமைகளை நிரூபிக்க மிகவும் மும்முரமாக முயற்சித்தாள். பயிற்சி முடிந்து தேர்வு நாள் வந்தது. நளினி நெருக்கடியில் இருந்தாலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடிந்தது. அதன் மூலம் தேர்ச்சி பெற்றாள். இனி அவள் தனது குழுவுடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கினாள். ஆனால் குழுவில் அனைவரும் தங்கள் பணி நிமித்தம் மிகவும் பிஸியாக இருந்ததால் நளினி ஆரம்பத்தில் அனைவரிடமும் பழக முடியவில்லை. ஒரு வாரம் கழித்து குழுவின் ஒரு பெண் தொழிலாளர் திவ்யா என்றவள் விடுமுறைக்குப் பிறகு வேலைக்கு திரும்பினாள். திவ்யா மிகவும் அமைதியானவராகவும் மகிழ்ச்சியுடனும் இருந்தார். அவள் எளிதில் மற்றவர்களுடன் உரையாடுவதால் நளினியும் திவ்யாவுடன் பழகத் தொடங்கினாள். சிறு நேரங்களில் அவர்களது நட்பு உறுதியாகியது. அதன் பிறகு நளினி தனது பணியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படத் தொடங்கினாள். திவ்யா மட்டுமின்றி மற்ற சகோதரியர்களும் அவளுடன் இணைந்து வேலை செய்தனர். நளினி தற்போது அலுவலகத்தை ஒரு இரண்டாவது வீட்டாக நினைக்கிறாள். இதன் மூலம் நளினி தன்னுடைய பயணத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை கண்டார். ஆரம்பத்தில் தனிமை உணர்ந்தாலும் நேரம் செல்லச் செல்ல அந்த இடம் உறவுகளால் நிறைந்ததாக மாறியது.